வல்லத்தழையனும் முரங்கா புலியும் அங்கு வந்து விட்டால் கூட அவசரப்படக்கூடாது. மருது பாண்டியர்கள் வந்து விட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்த பிறகுதான் நாம் சற்றும் எதிர்பாராதபடி அவர்களை சுற்றி வளைத்து கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். All right, Colonel. யார் அவர்கள்? பூசாரிகள். பூசாரிகள் ஏன் இங்கு வர வேண்டும்? அவர்களாக வரவில்லை, நாம் தான் வரவாய்த்திருக்கிறோம். What do you mean? Yes, Colonel. மருது சகோதரர்கள் வழிபடும் திருப்பத்தூர் குல தெய்வத்திற்கு பூஜை நடத்துபவர்கள் நம்முடைய ஆட்களாக இருந்தால் நல்லது என்று ஷாம்பலிங்கத்திடம் சொல்லியிருந்தீர்கள் அல்லவா? அதனால் அவர்தான் இவர்களை அனுப்பி இருக்கிறார். அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நமது சோல்ஜர்ஸ் அவரிடம் விவரித்துக் கொண்டிருந்தார். அப்படியானால் சரி, ஜம்புலிங்கம் அனுப்பி ஆட்கள் என்றால் நம்பிக்கைக்குரியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களை இங்கு அழைத்துமா, கர்னல்? நோ 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 நோ. பூசாரிகளிடம் நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? நம் வீரர்கள் மருது பாண்டியர்களை மேலூர் பாதையில் பிடித்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்கும் வரை இவர்கள் திருப்பத்தூரில் பூஜை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மருது சகோதரர்கள் நிச்சயம் வருவார்கள் என்று அங்கிருக்கும் அனைவரும் நம்ப வேண்டும். ஒருவேளை அங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் இவர்கள் உடனடியாக நமக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இதை தெளிவாக சொல்லி அவர்களை திருப்பத்தூருக்கு அனுப்பி வை. எஸ், கர்னல். பரவாயில்லையே, ஜம்புலிங்கம் அனுப்பிய பூசாரிகள் வாட்ட சாட்டமாகத்தான் இருக்கிறார்கள். அதுதான் தமிழர்களின் பலம். கொண்டிருந்தால் எப்படி? சாப்பிடுங்கள். பசி இல்லை. என்ன பசி இல்லையா? இதற்கா நான் அவ்வளவு சிரமப்பட்டு சமைத்துக் கொண்டு வந்தேன்? உங்களுக்காக நான் எவ்வளவு ஆசையாக இதையெல்லாம் சமைத்தேன் தெரியுமா? இதை ஒரு வாய் கூட சாப்பிடாமல் ஒரே வார்த்தையில் பசியில்லை என்று சொல்லிவிட்டீர்களே. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீ இங்கு வருவதற்கு முன் வரை மிகவும் பசியாகத்தான் இருந்தது. ஆனால் உன்னை பார்த்த மறுகணமே என் மனம் நிறைந்து விட்டது. அதனால் பசியும் மறந்து போய்விட்டது. என்னை பார்த்ததும் உங்கள் மனது வேண்டுமானால் நிறைந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு இதன் சுவை எப்படி இருக்கிறது என்று சொன்னால்தான் என் மனம் நிறைவடையும். சாப்பிடுங்கள். எப்படி இருக்கிறது என் கைப்பக்குவம்? உன் கைப்பக்குவத்தை தான் இந்த பாகநெறி திருவிழாவின் போது நடந்த விருந்திலேயே பார்த்து விட்டேனே. நானும் பல இடங்களுக்கு சென்று பலவிதமான உணவுகளை சாப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அதிலெல்லாம் இல்லாத ஒரு தனி சுவை இதில் மேலோங்கி இருக்கிறது. என் அம்மா அடிக்கடி சொல்வார்கள், உணவு சமைப்பவர்கள் எந்த மனநிலையில் சமைக்கிறார்களோ அந்த உணர்வு அவர்கள் சமைக்கும் உணவிலேயே இருக்கும் என்று. ஒருவர் கோபமான மனநிலையில் சமைத்தால் அந்த உணவில் காரம் அதிகமாக இருக்கும். மிகவும் ரோஷமான மனநிலையில் சமைத்தால் அதில் உப்பு கூடுதலாக இருக்கும். அதே சமயம் துக்கத்தோடு ஒருவர் சமைத்தார்கள் என்றால் அந்த உணவில் புளிப்பும் கசப்பும் அதிகமாக இருக்கும். அன்போடு சமைத்தார்களே ஆனால் அதில் அறுசுவையும் நிறைந்திருக்கும். ஆனால் நான் இதில் என்னுடைய காதலையும் அன்பையும் கலந்து சமைத்திருக்கிறேன். அதுதான் மற்ற சமையலுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம். சமைப்பவர்கள் மனநிலையில் மட்டும் வித்தியாசம் இல்லை கல்யாணி.
சாப்பிடுபவர் மனநிலையிலும் அந்த வித்தியாசம் இருக்கிறது. ஒருவர் எப்படித்தான் சமைத்தாலும் சாப்பிடுபவர் கோபமாக சாப்பிட்டால் அதில் மிகவும் காரம் இருப்பதாக உணர்வான். நம் இருவருடைய மனதிலும் ஒரே மாதிரியான எண்ணமே இருக்கிறது. இது என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். இறுதி வரை இந்த அன்பு தொடர வேண்டும். விரோதம் பகை என்று பேச்செடுத்தாலே பாகநேரியையும் பட்டமங்கலத்தையும் தான் உதாரணம் காட்டி பேசுகிறார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக அன்பு பாசம் என்றால் என்ன என்பதை உங்களையும் என்னையும் தான் உதாரணம் வைத்து அனைவரும் பேச வேண்டும். உலகத்தவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நமது அன்பை பற்றியும் பாசத்தை பற்றியும் தான் பேச வேண்டும். நிச்சயமாக நீ நினைத்தது நிறைவேறும். நான் உன்னை முதலில் பார்த்தது வேண்டுமானால் எதிர்பாராத சூழ்நிலையாக இருக்கலாம். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தது கூட திடீரென்று எடுத்த முடிவாக கூட இருக்கலாம். ஆனால் இதற்கும் முன்பு நமக்குள் ஏதோ பந்தம் இருப்பது போல்தான் எனக்கு தோன்றுகிறது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நீயும் நானும் இணைந்து வாழ்ந்திருக்கிறோம். அது ஜென்ம ஜென்மமாக நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மத்திலும் அது தொடர்கிறது என்பது போல்தான் எனக்கு தோன்றுகிறது. முன்ஜென்மத்தை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்த ஜென்மம் ஒன்றுதான். இந்த ஜென்மத்தில் எக்காரணத்தை கொண்டும் நாம் பிரிந்து விடக்கூடாது. பிரிய மாட்டோம் கல்யாணி, பிரிய மாட்டோம். இந்த ஜென்மத்தில் என்றென்றும் நாம் இணைந்தே இருப்போம். அதை பற்றிய எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். தைரியமாக இரு. நீங்கள் என்னதான் தைரியம் சொன்னாலும் நம் அண்ணன்மார்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் பகையை நினைத்தால் எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது. ஏன்? உன் அண்ணன் நம் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறாயா? என்னை பொறுத்தவரை என் அண்ணன் தெய்வம் போன்றவர். எனக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். எந்த சூழ்நிலையிலும் இந்த கல்யாணியின் நலம் பாதிக்கக்கூடாது என்று நினைப்பவர் என் அண்ணன். அதனால் அவரை பற்றிய கவலை எனக்கில்லை. பிறகு வேறென்ன கவலை? உங்கள் அண்ணனை பற்றிய கவலைதான். ஏன்? ஏனா? அவர் பாகநேரி மீது கொண்டுள்ள பகை உங்களுக்கு தெரியாதா? அவர் என் அண்ணன் மீது கொண்டுள்ள வஞ்சமும் விரோதமும் தான் உங்களுக்கு புரியாதா? புரிகிறது கல்யாணி. புரிகிறதல்லவா? எங்களை பரம விரோதியாக நினைத்திருக்கும் அவர் என்னை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அதை நினைத்தால்தான் எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது. அதற்காக நீ அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை கல்யாணி. அது எப்படி முடியும்? அவரது பகை உணர்வை ஊரே அறிந்திருக்கிறதே. அவரது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அனலாக தகிக்கிறதே. ஊராருக்கும் உற்றாருக்கும் அவரது பகை உணர்வு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் உள்ளத்தில் இருக்கும் பாசம் எத்தகையது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறேன். என் அண்ணன் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? ஏன்? அவருக்கு பிறகு பட்டமங்கலத்தின் அம்பலக்காரன் என்ற பொறுப்பை நான் ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனக்கு திருமணமே வேண்டாம் என்று பிடிவாதமாக இருக்கிறார். சிறு வயதிலிருந்தே என் மீது என் அண்ணனுக்கு அலாதி பிரியம். அதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது. உங்கள் அண்ணன் உங்கள் மீது கொண்டிருக்கும் அலாதி பிரியம்தான் என்னை அச்சப்பட வைக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறதோ அதே அளவிற்கு எதிர்பார்ப்பும் இருக்கும். என் தம்பி என்னைப் போலவே இருக்க வேண்டும், என்னுடைய பகைவனையும் தன்னுடைய பகைவனாக கருத வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் நிச்சயம் இருக்கும். நீங்கள் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அவருக்குள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை தகர்த்தெறியும்படியாக பாகநேரி அம்பலக்காரரின் தங்கையைத்தான் தன்னுடைய தம்பி விரும்புகிறான் என்று தெரிந்தால் நிச்சயமாக அது பெரும் பகையாக மாறும். தம்பி மீது அவர் கொண்டுள்ள பாசம் துவேஷமாக மாறும். பாகநேரி மீது உங்கள் அண்ணன் கொண்டுள்ள பகைமை தீ மேலும் அதிகமாகி அது பெரும் காட்டுத்தீயாக மாறுவதற்கு நம் காதலே காரணமாகி விடுமோ என்று பயமாக இருக்கிறது. அது காட்டுத் தீயாக மாறினாலும் பாசம் எனும் பெருமழையை கொண்டு அதை நான் அணைத்து விடுவேன். என் அண்ணனை பற்றி எனக்கு எந்த அச்சமும் இல்லை கல்யாணி. நான் மிகவும் அச்சப்படக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? யார்? என் தாயார்தான். அவர்கள் இதை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் எனக்கு குழப்பமாக உள்ளது. ஆனால் இறைவன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. நல்லவர்களுக்கு எந்த தீங்கும் நேராது என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன்.
நம் இருவர் மனதிலும் இருக்க வேண்டிய ஒரே எண்ணம் என்ன தெரியுமா? நாம் இருவரும் எத்தகைய இடையூறும் இன்றி நல்லபடியாக ஒன்று சேர வேண்டும். அதன் மூலம் பாகநேரியும் பட்டமங்கலமும் பகைமை நாடு என்பது மாறி நட்பு நாடாக உருவாக வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் ஆணித்தனமாக இருக்க வேண்டும். இதில் நாம் உறுதியாக இருந்தால் நிச்சயம் நம் காதல் ஈடேறும். அதனால் நீ எந்த குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு. சரி, அப்படியே இருக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்கள். Cheers! என்ன சம்புலிங்கம், மது இன்னும் வேண்டுமா? எடுத்துக்கொள் சம்புலிங்கம். அதில் இருக்கும் மதுவை எவ்வளவு வேண்டுமானாலும் ஊற்றிக்கொள். இல்லை என்றால் குடுவையே எடுத்து குடி. வேண்டாம் வேண்டாம். ஏன்? உங்களுக்கு வேண்டுமே. அதை பற்றி நீ கவலைப்படாதே, என்னிடம் நிறைய மது இருக்கிறது. அப்படியானால் சரி. Go ahead. உனக்கு இன்னும் வேண்டுமானாலும் தருகிறேன். நிறைய குடி. இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இது கூட தெரியாமல் இருந்தால் உங்களோடு இத்தனை காலம் பழகியதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுமே. மருது சகோதரர்கள் பிடிபட போகிறார்கள் என்பதால் ஏற்பட்ட மகிழ்ச்சி தானே? எஸ் எஸ். இத்தனை நாட்களாக எத்தனை முறை என்னிடம் அகப்படாமல் தப்பிச் சென்றிருப்பார்கள் அந்த மருது சகோதரர்கள். ஆனால் இப்பொழுது தானாக வந்து அகப்பட்டுக் கொள்ளப் போகிறார்கள். இவ்வளவு சீக்கிரம் அந்த மருது சகோதரர்கள் என்னிடம் வந்து அகப்பட்டுக் கொள்வார்கள் என்று நானே நினைக்கவில்லை. நாளை சித்ரா பௌர்ணமி நாள். ஆனால் மருது சகோதரர்களுக்கு அது அமாவாசை நாள். இந்த வெற்றிக்கு நீயும் ஒரு காரணம் சம்புலிங்கம். என்ன சொல்கிறீர்கள் துரை? திருப்பத்தூர் காளி கோவிலில் 2 பூசாரிகள் நம் ஆட்களாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்ட உடனேயே அதற்குரிய ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டாயே. அனுப்பாமல் நீங்கள் யார்? என் வாழ்க்கையே மாற்றப் போகிறவர். ஒரு ஜமீனுக்கு சொந்தக்காரனாயிருக்கும் என்னை பல ஊர்களுக்கு அம்பலக்காரராக ஆக்கப் போகிறவர் தாங்கள். நீங்கள் ஒன்றை சொல்லி நான் அதை செய்யாமல் இருப்பேனா? என்னதான் அவர்கள் நாம் அனுப்பும் ஆட்களாக இருந்தாலும் பூஜை முறையை நன்றாக அறிந்தவர்கள். இல்லை என்றால் அங்கிருக்கும் மக்களுக்கு இவர்கள் மீது சந்தேகம் வந்துவிடும். அதனால் தான் பூஜை முறைகள் நன்றாக தெரிந்த பூசாரிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறேன். இதையெல்லாம் உடனுக்குடன் செய்து கொடுப்பதில் நீ மிகவும் கெட்டிக்காரன். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் என் விருப்பத்தை நிறைவேற்ற தாமதமாக்குகிறாய். என்ன துரை அப்படி சொல்லிவிட்டீர்கள்? நான் யார்? நான் யார்? 2 கோப்பை உள்ளே போன உடனே நீ யார் என்பதே உனக்கு மறந்து விட்டதா? நோ நோ. வாட்? இல்லை என்பதை ஆங்கிலத்தில் சொன்னேன். எனக்கேவா? ஆக மொத்தத்தில் ஆங்கிலத்தில் நீ கற்றுக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை நோ என்பது மட்டும்தான். அதனால் தான் நான் கேட்கும் ஒரு விஷயத்தை மட்டும் நோ நோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? நானா? இல்லையே துரை. நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன், எப்போது கேட்டாலும் செய்வேன். நீங்கள் கேட்டு நான் எதை செய்யவில்லை. வாட் சம்புலிங்கம், நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா? எதை பற்றி சொல்கிறேன் என்பதை நீ அறியவில்லை. புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. இப்போது சொல்லுங்கள். இந்த நிமிடமே அதை செய்ய காத்திருக்கிறேன். Really? ரியலி. நான் கற்றுக்கொண்ட 2வது வார்த்தை. இப்போது சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? சுந்தரி வேண்டும். என்ன சம்புலிங்கம், ஏன் இப்படி திகைக்கிறாய்? சுந்தரியை உன்னால் கொண்டு வர முடியவில்லையா? இல்லை அதை செய்ய உனக்கு விருப்பம் இல்லையா? நான் விருப்பப்பட்டு என்ன பயன்? சுந்தரி என்ற பெயரை சொன்னவுடனே 2 கோப்பை மதுவும் பட்டென்று இறங்கிவிட்டது. சுந்தரி விஷயத்தில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா துரை? அவளை கடத்தி வர மிகவும் பலசாலிகளான 2 குண்டர்களை அவள் வீட்டிற்கே அனுப்பியிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில்
கருத்தாதப்பன் அங்க வந்து விட்டதால் அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். ஆக நீ மட்டுமல்ல, நீ அனுப்பிய ஆட்களும் பயந்தாங்கோழிகள் என்று நீயே ஒப்புக்கொள்கிறாய். அதை எப்படி சொல்ல முடியும்? அதற்கு முன்பே நான் வடிவை சந்தித்து ஒரு சிறப்பு ஆரத்தை நீங்கள் சொன்னதாக கொடுத்து சுந்தரி எங்கள் துறைக்கு முன்னால் தனியாக ஆட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன். சுந்தரியும் அதற்கு ஒப்புக்கொண்டு உங்கள் இருப்பிடத்திற்கு வந்தாள். எனக்கே எச்சரிக்கை செய்வதற்காக வந்தாள். துரை, அவளை ஏன் நீங்கள் ஏதும் செய்யாமல் விட்டு விட்டீர்கள்? அவளை பிடித்து ஒரு அறையில் அடைத்து நீங்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கலாம். நோ சம்புலிங்கம், ஒரு பழத்தை வலுக்கட்டாயமாக பழுக்க வைத்தால் அதன் பயன் போய்விடும். கனி தானாக கனிந்தால்தான் சுவை கொடுக்கும். அதனால் தான் தானாக கனிந்து வரட்டும் என்று அவளை அன்று அனுப்பிவிட்டேன். அதுதான் இப்பொழுது அவளுடைய வாழ்வாதாரத்திலேயே கை வைத்து விட்டீர்களே. இனி நீங்கள் நினைப்பது நடந்தே தீரும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது துரை. என்ன அது? சுந்தரி போன்றவர்கள் இந்த அளவிற்கு நடந்து கொள்ள காரணம் அந்த மருது சகோதரர்கள் தான். தமிழகத்தில் பெண்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் மருது சகோதரர்கள் விடமாட்டார்கள். அவர்கள் மீது அன்பு கொண்ட வாழுக்குவேலி போன்றவர்கள் துணை வருவார்கள் என்ற எண்ணத்தில் தான் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். எஸ் எஸ். ஆனால் அந்த மருது சகோதரர்கள் தான் விளக்கில் விழுந்த விற்றில் பூச்சிகளாக என்னிடம் வந்து அகப்பட்டுக் கொள்ளப் போகிறார்களே. அதற்கு பிறகு பாருங்கள், இந்த ஒரு சுந்தரி என்ன 1000 சுந்தரிகளை ஒட்டு மொத்தமாக அள்ளிக்கொண்டு வந்து உங்கள் காலில் விழ வைக்கிறேன்.